ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு நெல்லையில் பல்வேறு பகுதிகளில் பூநூல் அணிவிக்கும் நிகழ்வுகள் நடைபெற்றன. நெல்லை டவுன் பாட்டப்பத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் வைத்து ஆவணி அவிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தங்களது பாரம்பரிய முறைப்படி வேதம் சொல்லி பூநூல் அணிந்து கொண்டனர். இதற்காக அதிகாலையிலேயே புனித நீராடி புதிய வஸ்திரம் அணிந்து கோவிலில் ஒன்று கூடிய அவர்கள் முதன்மை புரோகிதர்கள் மூலம் வேத மந்திரங்கள் சொல்லப்பட்டு வரிசையாக அமர்ந்து பாரம்பரிய முறைப்படி பூநூல் அணிந்து கொண்டனர். இன்னைக்கு நம்ம யஜுர்வேத ஆவணியாவட்டம் நமது பாட்டப்பத்து அக்ரகாரத்துல பிள்ளையார் கோயில்ல வச்சு இன்னைக்கு நடக்கிறது. முதல்ல காமோ காரிஷி ஜபம், அடுத்தது பிரம்ம யஜ்யம், அடுத்தது மகா சங்கல்பம், அடுத்தது காண்டரிஷி யஜ்ஞோபவீத தாரணம், அடுத்தது காண்டரிஷி தர்ப்பணம் மற்ற காரியங்கள் எல்லாம் இங்க நிறைவு பெற்று கொண்டு இருக்கின்றது. நமது ஆவணியாவட்டங்கிறது நம்ம சனாதன தர்மம், சனாதன தர்மத்துல நம்ம பண்றோம். அதுக்காக இந்த ஆவணியாவட்டம் இங்க நடக்கிறது. எல்லா பக்த மெய்யன்பர்கள் எல்லாரும் இங்க கலந்து கொண்டு இருக்காங்க. வேற அடுத்தது பழைய பூணலை விசர்ஜனம் பண்ணிட்டு புது பூணல் நம்ம மாற்றுறோம். அதுக்காக யஜ்ஞோபவீத தாரணம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் யஜ்ஞோபவீத தாரணம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு. இன்னைக்கு ஆவணியாவட்டம் சாவண்யாம் தைஷ்யாம் பௌர்ணமாசியாயாம், ஆவணி மாசத்துல பௌர்ணமி திதியில இந்த குருவாசரத்துல இந்த ஆவணியாவட்டம் நடக்கிறது. நாளை மறுதினம் காயத்ரி ஜபம் அப்படின்னு 1008 ஆவர்த்தி அவாவா ஜபங்கள் பண்ணிப்பாங்க. அதனால 1008 ஆவர்த்தி நாளைக்கு நடக்கிறது.